நம்பிக்கைக்கு அழிவே இல்லை. உள்ளத்தில் பக்கீர் பாதுஷாவை பார்ப்போம் என்ற நம்பிக்கையுடன் தேடு. காடுகள், மலை முகடுகள், கடுமையான இடமெல்லாம் நன்றாக தேடு. உன் நல்லெண்ணம் பக்கீர் பாதுஷாவை பார்க்க வைக்கும். செல்கிறேன், உறுதியோடு, நம்பிக்கையோடு. போய் வருகிறேன் தையபா, போய் வருகிறேன். அல்லாஹ் உன் நேர்மைக்கு நிச்சயமாக வெற்றி தருவார். குதா ஹஃபீஸ். குதா ஹஃபீஸ். இந்த பாயின் மீது அமர்ந்து அல்லாவின் பெயரை நினை. உன் கண்களை மூடிக்கொள். விளங்காத மர்மம் விளங்கும். இளவரசி தையபாவை வாழ வைக்க மூன்றாவது முத்து எங்கிருக்கிறது என்று. யா அல்லாஹ் உதவி செய். யா அல்லாஹ் உதவி செய். யா அல்லாஹ் உதவி செய். மூன்றாவது முத்து மந்திரக்காரி ஹமீராவின் இதயத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. சாக்கித், சாக்கித், சாக்கித். அக்ரப், பயங்கர பாம்பை ஏவி விடு. கத்து, கதறி அழு. நீ துடிப்பது எனக்கு இனிப்பது. உன்னை புண்படுத்தினால் அப்போது பொல்லாத ஆனந்தம் பொங்கி பெருகி வருகிறது. உனக்காக உன் தாலி துடிப்பது இன்னும் அதிக மகிழ்ச்சியை தருகிறது. நான் படும் துன்பம் உனக்கு இனித்தால் நீ பெண் அல்ல பேய். தனக்காக வாழுகின்ற குள்ளநரி போன்றவள். வாய் மூடு. தனக்காக வாழ்பவள் நீதான். எனக்கும் இதயம் உண்டே என்பதை மறந்தவள். மௌனமாகவே இருந்து தாலிபை வசப்படுத்திக் கொண்டாய். உன் காதல் வலையில் விழ வைத்தாய். உன் உள்ளத்தில் விஷம் இருக்கிறது. பசுத்தோல் போர்த்திய புலி, பார்வைக்கு மான். உனக்கு தாலிபின் மீது இரக்கமில்லை. கொடுமைக்காரி. மாசற்ற அன்பு என்பது விட்டுக் கொடுப்பது. போதும் இந்த வேஷம். உனக்கு மாசற்ற அன்பு எது தெரியுமா? அது பற்றி தெரியாது போனால் இந்த போராட்டம் போக்கு எதற்காக? என் அன்பு தாலிபை துன்புறுத்தி இருக்க மாட்டேன். பொறுமையாக நான் இருந்து இஷ்டப்படி போகட்டும் என்று ஒதுங்கிக் கொள்வேன். ஒருதலை காதலுக்கு ஒருவரின் வாழ்வு உரமாக்கப்படுகிறது. ஆனால் உன் கதை சுயநலக்காரியின் கதை, பொறாமைக்காரியின் கதை. உரிமை கொடி பிடித்து உன்னை பற்றி சிந்திக்கிறாய். ஆத்திரத்தில் பேசாதே. எந்த ஒரு பெண்ணும் தான் ஏமாந்து போனால் மற்றவரை துன்புறுத்தவே மாட்டாள். நீ மோசக்காரி. பொறாமையோடு எப்போதும் என் தாலிபை துடிக்க வைக்கிறாய். பொறாமை என்பது எனக்கு மட்டுமா? மனமாற தாலிபை காதலித்தேன். தாலிப் உன்னை காதலித்தாரா? உன் காதல் அதை தடுத்து விட்டது. எந்த ஒன்று நான் விரும்பி கிடைக்காது போனாலும்
அந்த ஒன்றை கடத்தி விடுவேன். கடத்துகிறவள் ஒரு பெண்ணா? கொள்ளைக்காரி, பெருமைக்குரியவள் அல்ல. வாயை மூடு. மேலே பேசாதே, மிரட்டி பேசாதே. மரணத்தின் விளிம்புக்கு போகிறாய், மறக்காதே. தாலிப் எண்ணம் கைகூடாது. தோல்வி காத்திருக்கிறது. தேடித் திரியும் மூன்றாவது முத்து அவனுக்கு கிடைக்காது. இன்னும் உள்ளது 2 நாள்தான். அதுவும் கூட ஓடிவிடும் கடத்தில். அதன் பின் உடல் சிரித்து விடுவாய் நீ. அப்புறம் என்ன? அழியும் கதைதான். புழுக்களும் பூச்சிகளும் உன்னை தின்னும். குப்பையாகிவிடும் உன் உடல். சிரித்தே கொல்லுவேன். மோசம் பண்ணிவிட்ட கொடுமைக்கு சிரித்தே கொல்லுவேன். தாங்க சக்தி இல்லை, எனக்கு சக்தி இல்லை. சிரித்தே கொல்லுவேன். மோசம் பண்ணிய கொடுமைக்கு சிரித்தே கொல்லுவேன். சிரித்தே கொல்லுவேன். உடல் சிரித்து விடுவாய் நீ. அப்புறம் என்ன? அழியும் கதைதான். புழுக்களும் பூச்சிகளும் உன்னை தின்னும். குப்பையாகிவிடும் உன் உடல். வேண்டாம், வேண்டாம். என்னை காப்பாற்றுங்கள். தாலிப் காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் செத்துக் கொண்டிருக்கிறேனே. தாலிப், என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். தாலிப், என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். வேண்டாம், வேண்டாம். என்னை காப்பாற்றுங்கள். தாலிப், என் தாலிப், என்னை காப்பாற்றுங்கள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். வேண்டாம், என்னை விட்டுவிடு. என்னை காப்பாற்றுங்கள். தாலிப், ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள். அம்மா சார், என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் தாலிப். தாலிப், காப்பாற்றுங்கள். 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 தாலிப், என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள் தாலிப். மகளே தையூபா, என்ன ஆயிட்டம்மா? இளவரசி தையூபா, கலங்க வேண்டாம். ஏன் அழுகிறாய்? கவலைப்படாதே, சற்று பொறுக்கத்தான் வேண்டும். அம்மி வசூல், பயங்கரமான கனவு கண்டு குழம்புகிறேன். மிகவும் பயங்கரமான கனவு. இந்த பயங்கரமான கனவுகள் வருவதே உனக்கு நல்லது. கனவுகள் கெட்டதாய் இருந்தால் அப்படியே நடப்பதில்லை. பயங்கரமான கனவுகளே இனிமையில் முடிகின்றன. மகளே, துன்பங்களுக்கும் ஒரு முடிவுண்டு. இளவரசன் தாலிபுக்கு 3வது முத்து இருக்கும் இடம் தெரிந்து விட்டது. உண்மையாகவா? எப்படி தெரிந்தது? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்பது நாம் தொடும் தூரத்துக்கு நெருங்கி விட்டதா? மகளே, பெருமை மிக்க பக்கீர் பாதுஷாவை தாலிபிடம் சொல்லிவிட்டார். அந்த 3வது முத்து மாயக்காரி ஹமீராவிடம் இருப்பதாக. முத்தை எடுக்க இன்னும் 2 நாளே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அருளால் தாலிப் 2 நாள் முன்பே வெற்றி பெறுவார். ஆம் மகளே, நமது இளவரசன் தாலிப் மந்திரக்காரி ஹமீராவின் மாளிகைக்கு சென்று கொண்டிருப்பார். ஆம் மகளே. ஏனிப்படி மாயக்காரி அமீராவின் மாளிகையில் யாருமே இல்லை. ஒரு பூதம் இல்லை, ஜின்னும் இல்லை. மாயக்காரி ஹமீராவின் சதியா? தாலிப், உன் கருணை உள்ளத்தால் இப்படி ஒரு நல்லவரை அனுப்பியிருக்கிறாயே. என் பெயர்
நேக் பக்த் என்பார்கள் தாலிப். ஏன் இப்படியானாய் நேக்பத்? மாயக்காரி ஹமீரா தான். அவள் தன் ஆந்தை பர்பக்துடன் அவளுடைய மாய மாளிகைக்கு சென்று விட்டாள். மாய மாளிகையா? ஆம், அது பயங்கர மாய மாளிகை. திகில்கள் அதிர்ச்சிகள் நிறைந்த மாளிகை. அந்த திகில் மாளிகைக்குள் போய் பார்க்க வேண்டும் நேக்பத். அந்த கொடிய அமீராவிடமிருந்து தையபாவின் 3வது முத்தை எடுத்து தையபாவை காப்பாற்ற வேண்டும். இன்னும் 2 நாள் தான். எப்படியாவது உதவு நேக்பத், மறுக்காமல் உதவு. அல்லாஹ் உனக்கு உதவி செய்வார். இன்ஷா அல்லாஹ் நல்லவர்களுக்கு நிச்சயம் உதவுவார். நான் உன்னை அங்கே அழைத்துச் செல்கிறேன். செல்வோம் செல்வோம். என்னதான் இருக்கிறது நேக்பத்? தெரியாமல் மறைப்பது அவள் வேலை தாலிப். ஏதாவது அதிசயம் இருக்கும். அதோ இளவரசன் தாலிப், இங்கும் நீ வந்தாயா? இந்த திகில்மிக்க அதிசய மாளிகைக்கு நீ ஒரு பேயா மனிதனா? பூமிக்கு மேல் அந்தரத்தில் கட்டப்பட்ட இந்த மாளிகைக்கு நீ எப்படி வந்தாய்? எண்ணம் நல்லதாக இருந்தால் எங்கும் வரலாம். அல்லாவை நம்பும் ஒரு நல்ல மனிதனுக்கு வானம் என்ன, பூமி என்ன, அந்தரம் என்ன? அவன் காற்றிலே பறப்பான், ககனத்திலே நடப்பான். வெட்டும் மின்னலே அவனுக்கு ஏணிப்படிகள், வீசும் புயலே அவன் ஏறி செல்லும் குதிரை. முட்டாள், அச்சமூட்டி ஆளுகை நடத்துகின்ற ஒரு பெண் என்னை சந்திக்க திராணி இல்லாமல் போனாளா? பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு நஞ்சு எங்கே என்று கேட்கும் அடையா? அமீராவின் காவல் பணியாளன் நான். கொத்தினால் உன் சத்தமே இருக்காது. இந்த மர்ம மாளிகையில் மரணத்துக்கே விருந்து வைக்கும் வெறி பிடித்தவன். பார்த்தால் கடிக்கின்ற நாய், கல்லெறிந்தால் நிற்காது. நாய் என்று பேசுகிறாயா? சாகப் போகிறாய். தீரம் மிக்க அமீராவின் சக்தியும் சதியும் சேர்ந்து பந்தாடி விடும் உன்னை. நெறிகட்ட வழியில் தான் நீ வளர்ந்திருக்கிறாய். அல்லாவின் நேரிய பார்வை உனக்கு தெரியாது. அல்லாவின் நேர்மையான சக்தி செயல்பட தொடங்கினால் எத்தனும் ஏமாற்றுவாரும் அழிவார். முட்டாள், எங்கே அந்த அமீரா? ஏன் மறைந்து போனாள்? மடியப் போகிறவனை பார்க்க மாட்டாள். உனக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து போகிறேன் உன் செத்த உடலை. சபாஷ் தாலிப், சபாஷ். கொன்றுவிடு. வாயை மூடு, காட்டிக் கொடுக்கும் கிளியே. பார்த்தாயா தாலிப், எத்தனை உருவம்! காயப்பட்டேன் என்று கர்வப்பட்டாயே. சிந்தும் எனது ஒவ்வொரு ரத்த துளியும் சீறி நிற்கும் ஒரு புதிய சீமாவாக. திகில் நிகழ்த்தி பகை முடிக்கும் வீராங்கனை அமீராவின் மாய தந்திரத்தால் படைக்கப்பட்டவன் நான். யார் எதிர்த்தாலும் யார் அடித்தாலும் சாகாதவன் நான். எதுவரை அருள் பெற்ற திருவாள் என் தலையை வெட்டாமல் இருக்கிறதோ அதுவரை எனக்கு மரணம் என்பதே இல்லை. என்னுடைய தலை வெட்டப்பட படைக்கவில்லை.
ஆண்மகனானால் வாளை வைத்துவிடு, அமைதியாக அடங்கி போய்விடு இந்த சீமாவுக்கு. இல்லையேல் இந்த அத்தனை உருவமும் ஒன்றாக சேர்ந்து உன்னை கொத்தி குதறி கிழித்து விடும். போதுமடா, முடிவை இன்று நீ சந்திக்கப் போகிறாய். தீராத கணக்கு தீர்க்கப்பட்டு திருப்பங்களை பார்க்கப் போகிறாய். வாழெடு பார்ப்போம். வல்லமை இருந்தால் பிழைப்பாய். ஏய், சீமாவுடன் மோதினால் சீரழிவாய். பொங்கி எழுந்து நான் சீரத் தொடங்கினேன் என்று வைத்துக்கொள். மடையா, செத்தாய். ஆத்திரம் அடங்கும் முன் உன்னை துரத்தி அடித்துவிட்டு துண்டு துண்டாக வெட்டி உன்னை கொல்லுவேன். ஏய், போய் அவனை வெட்டி கொல்லுங்கள். தெரிந்ததா சைத்தானின் வடிவே? செத்து கிடக்கின்றது உன் ரத்த துளிகள். இனிமேல் நீதான் பாக்கி. உடலை காயப்படுத்தி விட்டால் உருவம் சாயாது, உயிரும் போகாது. அற்பனே, நான் யார் என்பதை காட்டப் போகிறேன், தெரிந்து கொள். தலையை எடுத்து விட்டாயடா தாலிப். முடியாது என்று நினைத்தேனே. அருள் பெற்ற வாழ் வெட்டி விட்டதே. இன்று நான் என் வாழ்வை இழந்து போனேனே. சென்று மாயக்காரி அமீராவிடம் சொல். தேடுகின்ற 3வது முத்தை எடுக்கத்தான் தாலிப் திகில் மாளிகைக்கு வந்திருக்கிறான் என்று சொல். செல். மகாராணி ஹமீரா, 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 மகாராணி ஹமீரா. தாலிபுக்கு இத்தனை திமிரா? நான் படைத்து விட்ட கொடுமைக்காரன் அஞ்சா நெஞ்சன் சீமாவின் தலையை எடுத்து பரிசாக அனுப்புகிறானா? தாங்காத அவமானத்தை தந்து விட்டான் தாலிப் அமீரா. பாசமுள்ள சகோதரன் சீமாவுக்கு இப்படி ஒரு கொடூரமான முடிவா? கொடுமை ஒன்றுமில்லை. எதிர்ப்புகளை தகர்க்கும் போது இப்படி நேருவது சகஜம்தான். கொடுமைக்காக படைத்தேன், கொடுமைக்காக பலியிட்டேன். துரோகி தாலிப் அந்த வாழ் இருப்பதால் துள்ளுகின்றான். என்னை பற்றி இன்னும் தெரியாது. தொட்டு தொட்டு விலகும் மரணம் அவனை இனிமேல் விடாது. முடிக்க வேண்டிய கதை அவன் கதை. முடிக்காமல் விட்டுவிடுவதுதான் அவனை துள்ள வைக்கிறது. முடிந்தாய் தாலிப். நாளை நீ இருக்கக்கூடாது. அழித்து விடப் போகிறாய். தாலிபின் செத்த உடலோடு நான் வருவேன். சொல்லாதே, செய்து முடி. செல், நிற்காதே. அப்படி அனுப்ப இனிமேல் தேவையே இல்லை மாயக்காரி அமீரா. முடிவு கட்ட இது நேரம். தாலிப், இளவரசன் தாலிப், எடுக்காதே. போதும், இனிமேல் குறுக்கு வழியில் வாழ நினைக்காதே. என் கையில் இருக்கும் அருள் பெற்ற வாழ் உனது மந்திர தந்திர மாய வாழ்க்கையை முடித்து விடும். 2 பேருமே எரிந்து போய் விடுவீர்கள். காதல் வலை வீசி உன்னை மடக்க பார்த்தேன். சாதல் வலை வீசி உன்னை முடிக்கப் போகிறேன். நீயா நானா? முடிவு செய்வது என் கையில். பெண் நினைத்தால் முடிவு அவள் விருப்பம் போல். உன் கசப்பான காதல் கதையை கண்ணீருடன் முடித்து வைக்கப் போகிறேன் இன்று. உனக்காக கண்ணீர் விட போகிறவன் யாரும் இருக்க போவதில்லை அமீரா. உடனே 3வது முத்தை கொடு. கெடு முடியும் கடைசி நாள் இன்று. கடைசி நாளும் தொடங்கிவிட்டது. 3வது முத்தை தந்து விட்டால் போய்விடுவேன். தர முடியாது. இங்கிருந்து நீ போகவும் முடியாது. நமது போராட்டத்தின் முடிவு நாள் இப்படியே முடியட்டும். 3வது முத்தை உனக்கு தரமாட்டேன். இனிமேல் காதலுக்காக ஏங்கும் அந்த கூண்டுக்கிளி தையபா சூரியன் மறைகையில் மடியப் போகிறாள். சிரிக்காதே அமீரா. சீர்கட்ட அமீரா, உனக்கு மறந்து விட்டதா? எல்லோருமே சாக வேண்டும். மரணம் வரட்டும், சாகிறேன். மரணம் வரும் என்ற பயத்தில் நான் சாவதில்லை. குதாவின் பார்வையில் நீ இருக்கிறாய். உன் அகந்தையின் முடிவு அவர் கையில்.
இனி பேச்சில்லை. சாவின் கரம் உன் கழுத்தை நெரிக்கப் போகிறது. மகாராணி அமீரா, 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 மகாராணி அமீரா. அக்ரம், அக்ரம், அக்ரம்! தாலிபை கைது செய்! கைது செய் தாலிபை! ஐ!